கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆவியானவர், தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இது நமக்கு எல்லாருக்கும் படித்ததான ஒரு வேத பகுதி, நாம் எல்லாரும் அறிந்ததான ஒரு வேத பகுதி. இவைகளை குறித்து நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். இப்பொழுது மறுபடி ஒரு விசை நம்முடைய நினைவில் கொண்டு வருவது நல்லது என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இறங்கினார். புறாவை குறித்து நாம் ஓரளவு படித்திருப்போம், அறிந்திருப்போம், நமக்கு பல காரியங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் இன்னும் சில காரியங்களை இந்த நாட்களில் அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஞானஸ்நானம் கொடுக்கும் ஊழியம் என்னுடைய கரத்தில் கொடுத்தீரே, நான் யாருக்கு இந்த ஞானஸ்நானம் கொடுத்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் கேள்வி கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தார். ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இவர் மேல் இறங்கினது ஒரு அடையாளம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் இது குறித்து ஒரு விளக்கம் சொல்லுகிறான். 32ஆம் வசனம், 31, 32. நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றார். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அடையாளம், இயேசு யார் என்கிற ஒரு கண்டுபிடிப்பை சொல்லும்படியாக அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. நீ ஞானஸ்நானம் ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுக்கலாம், அவர்களிலே யார் மேல் ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இறங்குகிறதை ஞானஸ்நானம் கொடுத்து முடிந்த உடனே நீ காண்கிறாயோ அவர்தான் யாரு? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாகத்தான் உன்னை நான் தீர்க்கதரிசியாக அவருக்கு 6 மாசத்துக்கு முன்பாக உன்னை பிறக்க வைத்தேன். இதெல்லாம் அவனுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனா அப்படினால அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிற இடங்களில் எல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே யாரை பார்ப்பான்? எதை பார்ப்பான்? ஆவியானவர் இறங்குகிறாரா, அந்த தரிசனம் கிடைக்குதான்னு பார்ப்பான். புறாவின் ரூபத்தில் இறங்குதா, இதுதான் அவனுடைய மனதில் எப்பொழுதும் இருந்தது. அவனுடைய சிந்தை முழுவதும் அதுவாகத்தான் இருந்தது, ஆவியானவர் இறங்குறது. அவன் சொல்றான், எனக்கும் இது தெரியாது, ஆனால் என்னை ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், யார் மேல் புறாவை போல ஆவியானவர் இறங்குவதை நீ காண்கிறாயோ அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்றார். அதுக்கு தான் அடுத்த வசனத்துல சொன்னா, இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவி இறங்கும் பொழுது புறாவினுடைய அந்த தெய்வீக தன்மைகள் நமக்குள்ளே வருகிறது. இல்லாவிட்டால் புறாவை போல ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த தெய்வீக தன்மைகள் வருகிறது. ஏன் ஆவியானவர் புறாவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறார்? நீங்க எத்தனையோ பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. நான் ஒன்னும் புதுசா சொல்ல போறதில்லை, நானும் வசனத்துல இருந்தா நிச்சய சொல்ல போறேன். ஆனால் ஏன் புறாவின் ரூபத்தில் இறங்கினார்? இந்த புறாவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? நீங்க 1-2 கேட்டிருக்கலாம், நான் கூட 2-3 என்ன செய்யல உங்களுக்கு இணைத்து சொல்லுகிறேன். நமக்கு தேவை, ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேல அபிஷேகம் பெருகும் பொழுது, ஆவியானவர் இறங்கும் பொழுது இந்த புறாவின் தன்மைகள் வரணும். ஒரு சிலருக்கு அபிஷேகம் பெறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, சண்டை போட்டுறாங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சிடறாங்க, அவங்க உலகத்துல போய் கன்னிகள்ல சிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தெய்வீக குணநலன்களை அவர்கள் தனக்குள்ளே பாதுகாக்கவில்லை. அபிஷேகத்துல நிரம்புறது பெருசல்ல, ஆனா அபிஷேகத்துல உள்ள வாழ்க்கை வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, சில இடங்கள்ல கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம், நல்லா அழகா யூஸ் பண்றோம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் சில நேரத்தில் இந்த கரண்ட் கவனமீனமா வருகிறவர்களை என்ன செய்யுது? தாக்கி
அழிச்சிருது, அப்படி சாம்பலாக்கிடுது, கொன்றுது, கைகால் விளங்காமல் ஆக்கிடுது, மரணத்தை கூட அவங்களுக்கு கொண்டு வந்துருது. இது எல்லாமே அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது நடக்கிற சம்பவங்கள். அதே போல பரிசுத்தாவி உள்ள வரும் பொழுது நம்ம கரெக்டா அதை யூஸ் பண்ணலன்னு சொன்னா அது நமக்கே நியாய தீர்ப்பா என்ன செய்யும்? மாறும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டோம், நமக்கு பரலோகம் கிடைக்குது அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா அதை வைத்து நாம் சரியான விதத்துல பயன்படுத்தாத பட்சத்தில் அணுவை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ஆக்கப்பூர்வமான சக்திக்கும் நம்ம பயன்படுத்தலாம், அழிவுக்கும் என்ன செய்யலாம்? அதை பயன்படுத்தலாம். அதே போல பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுட்டு நியாய தீர்ப்புக்கும் போகலாம், நரகத்துக்கும் போகலாம், பரலோகத்தில் மேன்மையான சீயோனுக்கு என்ன செய்யலாம்? போகலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது புறாவின் ரூபத்தில் இறங்கினார். ஏன்? மற்ற எந்த ரூபமும் கிடையாதா? வேற ஒரு ரூபத்தில் இறங்க முடியாதா? அப்படி அல்ல. இந்த புறாவுக்கு, அந்த பறவைக்கு சில விசேஷித்த குணநலன்கள் இருக்கிறது. அதனுடைய சரீரத்திலும் சரி, அதனுடைய செயல்பாடுகளிலும் சரி ஒரு வித்தியாசம் இருந்தது. அப்படினால்தான் ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இறங்கினார். இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறோம். எத்தனையோ காரியங்கள் இருக்கும் பொழுது அவரை ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன செய்யுது? ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆர்சி பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. செம்மறி என்று சொல்லி இருக்கு. ஆட்டுக்குட்டினா வெள்ளாடு இருக்கு, என்ன இருக்கு? செம்மறி ஆடு இருக்கு. வெள்ளாடு இடது பக்கத்துல போயிடும், அது நியாய தீர்ப்புக்கு போற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் ஆர்சி பைபிள் ரொம்ப இன்னும் விளக்கமா இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர்கள் செம்மறி ஆட்டுக்குட்டி, அதாவது அது வலது பக்கம் நிற்கக்கூடிய ஜனங்களை, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற ஒரு பகுதி. அதனால் நம்ம சரியான விதத்தில் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். யூதா கோத்திரத்து சிங்கமாகவும் என்ன செய்கிறார்? தன்னை சத்துருவை மேற்கொள்ளுகிற விஷயத்தில் தன்னை அப்படியும் வெளிப்படுத்துகிறார். ஆனா புறாவினுடைய தன்மை என்பது குணநலன்கள் அடிப்படையில் உள்ளது. முதலாவது, நான் இந்த புறாவை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு பலி பொருள். பலி, பலியின் சிந்தை உள்ளது, இல்லாவிட்டால் பலியாக மாற்றப்பட்டது. ஏழைகள் கூட இதைத்தான் பலியாக என்ன செய்தாங்க? செயல்படுத்தினார். புறாவை ஒருத்தன் மாடு, காளை, இல்லாவிட்டால் இன்னொருத்தன் என்ன செய்யறான்? ஆடு, இவைகளை பலியிடுறான். ஆனா ஏழைகள் ஒரு ஆளா இருந்தா அவன் என்ன செய்யலாம்? புறா குஞ்சுகளை என்ன செய்யலாம்? பலியாய் செலுத்தலாம்னு இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? புறாவுக்கு பலியாகிற ஒரு தன்மை இருக்கிறது. நாம இந்த ஆவியானவர் இறங்கும் பொழுது நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நாம ஒரு பலி. இயேசு நமக்காக ஒரு பலியானார். நாம் இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த சத்தியத்துக்காக நாம யாரு? விசுவாசமாகிய பலியின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனாலும். விசுவாச வாழ்க்கை என்கிறது என்னது? ஒரு பலி. எடுத்தவங்க அதை வாசிங்க. விசுவாசமாகிய பலி. அப்ப நமக்குள்ள இந்த நாட்களில முதலாவது இந்த புறா ஒரு பலி, பலி பொருள். பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். விசுவாசமாகிய பலி. இந்த விசுவாச வாழ்க்கையே ஒரு பலியான வாழ்க்கை தான். இதுல மரணமும் உண்டு, என்ன உண்டு? ஜீவனும் உண்டு. யுத்தத்துக்கு போயிட்டா கார்கில்ல நின்னா சண்டை போட்டு சாகவும் செய்யலாம், சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு என்ன செய்யலாம்? வரலாம். விசுவாசத்துல ரெண்டும் நடக்கும். ஒரு சிலர் விசுவாசத்துல வியாதியை ஜெயிச்சிடறாங்க, ஒரு சிலர் அந்த விசுவாச போர்ல மரணத்தை கூட என்ன செய்யறாங்க? துணிந்து ஏற்றுக்கொள்றாங்க. சத்தியத்துக்காக சாகுறோம், இரத்த சாட்சியாய் மரிக்கிறோம். இப்படிலாம் ரெண்டு விதமான மரணம் இருக்கு. ஜெயிக்கிற ஒரு தன்மை இருக்கு, மரித்து ஜெயிக்கிற ஒரு தன்மை இருக்கு. ஸ்தேவானை குறித்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் முதலாவது இரத்த சாட்சி. அப்ப மரணம் தோல்வியா? அல்ல. இயேசு சிலுவையில மரித்தார், அந்த மரணம் தோல்வியா? வசனம் என்ன சொல்லுவது? சிலுவையிலே அவர் துரைத்தனங்களை அதிகாரங்களையும் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே, கொலோசியர் சொல்லியிருக்கு, வெற்றி சிறந்தார். அப்போ விசுவாசத்துல மரிக்கிறது தோல்வி அல்ல, விசுவாசத்துல மரிக்கிறது என்னது? ஒரு ஜெயம். அது நம்ம சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த புறா ஒரு பலி பொருள். அதுக்கு பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்துல பல வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்றேன். லூக்கா 2:24. யோசேப்பும் மரியாளும் 2 புறா குஞ்சுகளை இயேசுவின் நிமித்தம் சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது பலியிட்டார்கள்.
கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எருசலேமுக்கு அவரை கொண்டு போனார்கள். ஒரு ஜோடு காட்டுப்புறா இல்லாட்ட 2 புறா குஞ்சு. இஸ்ரவேல்ல ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ பிறந்தா அந்த தாய் அந்த கற்பத்துல பாவத்துல கற்பம் தெரித்தபடினால அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின உடனே பலி என்ன செய்யணும்? செலுத்தணும். அது ஆடா செலுத்தலாம், மாடா செலுத்தலாம். வசதி இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபைனல் செட்ல ஒண்ணுமே இல்லங்கிற ஒரு தாழ்ந்த நிலவரத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணும்? 2 ஒரு ஜோடு காட்டு புறா இல்லாட்டா 2 என்ன செய்யணும்? புறா குஞ்சுகளையாவது என்ன செய்யணும்? செலுத்தணும். லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்துல இந்த பிரமாணம் ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பிறந்தா இந்த காரியத்தை செய்யணும்னு 6, 7, 8 இதுல பார்க்கிறோம். 8ஆம் வசனம் வாசிங்க. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல்லினார். இதுதான் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி இயேசுவுக்காக செலுத்தப்பட்ட இதான் பிரமாணம். அந்த அதிகாரம் முழுசும் படிச்சீங்கன்னா ஆண் பிள்ளையை பெற்றாலும் சரி பெண் பிள்ளையை பெற்றாலும் சரி ஒரு தாய் 2 காட்டுப்புறா குஞ்சை கொண்டு வந்து பலியிட வேண்டும். அப்போ ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பிறக்கும் போது யாருக்கு மரணம் உண்டாகுது? சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இஸ்ரவேல்ல பிறந்தா 2 புறா குஞ்சு என்ன செய்யுது? அட்லீஸ்ட், அதாவது காளை ஆடு சாகலாம், ஆனா அட்லீஸ்ட் அதாவது ஏழைகளாக இருந்தால் கொண்டு வர சக்தி இல்லாது இருந்தால் என்ன நடக்கும்? 2 புறா குஞ்சியாவது செலுத்தணும். அப்போ ஒன்று சர்வாங்க தகன பலி, ஒன்று பாவ நிவாரண பலி. இந்த 2க்கும் சேர்ந்து 2 புறா குஞ்சு என்ன செய்யணும்? அப்போ ஒரு பிள்ளை பிறந்தாலே 2 புறா குஞ்சுக்கு என்னது? ஜீவன் போகுது. அப்ப இந்த புறாங்கிறது பலி பொருள். என்னைக்கு நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ள வந்தோமோ அன்னையிலிருந்து நம்முடைய ஊழியத்துக்கும் ஜீவியத்திற்கும் நாம் பலியாக வார்க்கப்பட வேண்டும். எப்பொழுதும் புறா இறங்கிருச்சுன்னு சொன்னா பரிசுத்தாவி பெற்றவங்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு சாக்ரிஃபைசல் மைண்ட் இருக்கணும். எப்பொழுதுமே ஒரு தியாக சிந்தை, பலியாக ஒப்பு கொடுக்கல். ஒரு தாய் தம் பிள்ளைக்காக எவ்வளவோ தியாகம் பண்றா, ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்காக என்ன செய்யறாங்க? எவ்வளவோ தியாகம் பண்றாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, வாயை கட்டி வயிற்ற கட்டி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த பிள்ளை திமிரும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம். நமக்குள்ள எவ்வளவு பலியின் சிந்தை இருக்கு. ஒன்று விசுவாசமாகிய பலி. ரோமர் 12:1 படி ஜீவ பலி வாசிங்கள். அப்படி இருக்க சகோதரரே, சத்தமா வாசி. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இரண்டாவது இந்த பலி ஒன்று விசுவாசமாகிய பலி. விசுவாச வாழ்க்கை ஒரு பலிதான். அது என்ன நடக்கும் தெரியாது. அது லெப்டும் போகலாம், ரைட்டும் போகலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி தப்புவியாமல் போனாலும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? மரணத்தையும் கூட சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசமாகிய பலியின் மேல் என்னை வார்க்க ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவது பலின்னு சொன்னா இந்த மார்க்கத்துல இந்த உபதேசத்தின்படி பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப டஃப், பத்தியமான வாழ்க்கை தான். இந்த மஞ்ச காமலம் வந்துட்டுனா அது பிறகு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றான், என்னென்ன காரியத்தெல்லாம் சாப்பிடாதுன்றான். அதுக்கு பிறகு அவனுக்கு வாயு வயிற்றெல்லாம் என்ன செய்யும்? வாழணும்னு ஆசைப்பட்டானா அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட கூடாது. அதே போல பரலோகம் போகணும்னு இந்த மார்க்கத்தில் நீ அடி எடுத்து வச்சிட்டீன்னா நீ பரிசுத்தமா சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான பலியா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். தூக்கம் வரும், தூங்க முடியாது. பசி எடுக்கும், உபவாசம் சாப்பிட முடியாது. ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கும். பாடுகள், வேலையில உன்னைய போட்டு மாட்டுல நுகத்துல உன்னை என்ன செய்வாங்க? பூட்டுவாங்க. அப்ப இந்த பரிசுத்தத்துக்காக உன்னை ஒப்பு கொடுக்கணும். கோபம் பயங்கரமா வரும், கோபப்பட முடியாது. எரிச்சலோகம், அதை வெளியே என்ன செய்ய முடியாது? காட்ட முடியாது. வாயை திறந்து நன்மை பேச முடியாது, நியாயம் கேட்க முடியாது. இதெல்லாமே ஒரு ஜீவ பலி.
இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ பலியா தான் ஒப்பு கொடுத்தார். அவர் பூமியில உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது நியாயம் தள்ளுண்டு போயிற்று. நியாயமே தள்ளுண்டு. யார் வந்து அவருக்காக நியாயம் பேசினா? யாருமே பேசல. அவரு என்ன செய்யல? பேச முடியல. சத்தியம் தள்ளுண்டு போயிற்று, நியாயம் தள்ளுண்டு போயிற்று. இந்த பலியாக நீங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா நியாயம் பேச முடியாது, நியாயம் கேட்க முடியாது, நியாயம் நமக்கு நடக்கவும் நடக்காது. மூன்றாவது பானபலி 2 தீமோத்தேயு 4:6. இப்பொழுதே நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பாருங்க, இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? நான் இப்பொழுதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், ஜீவனை விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அந்த புறா அவ்வளவுதான். ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னா எங்கேயோ 2 புறாவுக்கு என்ன வந்துருச்சு? முடிவு வந்துருச்சு. 2 புறா குஞ்சு, இல்லைன்னா காட்டு புறா. நம்முடைய ஜீவியத்துல ஒரு பலி இருக்கணும். எப்பொழுதும் நமக்கு ஒரு தியாக சிந்தை, அர்ப்பணிப்பின் அனுபவம், ஒப்பு கொடுத்தலின் அனுபவம். பாடுகளுக்கு, விசுவாசத்திற்கு, பரிசுத்தத்திற்கு நாம் ஒப்பிட்டு நாம் நம்மை சமர்ப்பித்து பழக வேண்டும். அது ஒரு காணிக்கை. முதலாவது இந்த புறான்னு சொன்னா அது அதனால தான் இயேசு கிறிஸ்து பாருங்க 30 வருஷம் அமைதியா இருந்தார். 12 வயதுல அவரை பெற்றோர்கள் தேவாலயத்திலிருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. அடுத்து 30 வயதுல ஊழியத்தை தொடங்குகிறார். இந்த இடைநாட்கள் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு இருக்கு. 18 வருஷம் அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் பலியாகணும், ஊழியம் தொடங்கணும், பிதாவின் சிந்தையில நான் பிதாவிற்கு அடுத்த காரியங்களில் பங்கெடுக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே பேசல. அமைதியா இருந்தார். கரெக்டா 30வது வயசு தொடங்கிட்டார். அன்னைக்கு தான் புறா இறங்குது. அன்னையில இருந்து அவருடைய பயணம் எங்க நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு? அற்புதங்கள் நடந்தது ஒரு பகுதி, அதிசயங்கள் நடந்தது ஒரு பகுதி, மகிமையான காரியங்கள் நடந்தது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில் அவர் எங்க நோக்கி போய்கிட்டு இருக்காரு? கொல்கத்தா நோக்கி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டே இருக்காரு. ஆனா ஜனங்கள் இதை பாக்குறாங்க, அற்புதத்தை பாக்குறாங்க, ஜனங்கள் விடுதலையை பாக்குறாங்க, ஜனங்கள் அதிசயங்களை பாக்குறாங்க. இதுதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் பிரசங்கம் டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் இதுக்குள்ள எதை நோக்கி போயிட்டு இருந்தாரு? இவருடைய போக்கு கொல்கத்தா நோக்கி. பலியின் சிந்தை. நாம் மறிக்கணும், அவரை கொண்டு போய் ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க, அந்த இடத்தை விட்டு விலகிட்டார். செங்குத்தான மலையிலிருந்து தள்ளி கொள்ளணும்னு நினைச்சாங்க, அங்கிருந்து விலகிட்டார். ஏன்னா இவருக்கு எப்படி மறிக்கணும்? சிலுவையை சுமந்து மறிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கணும். அந்த தாட் இருந்ததுனால அவருடைய பயணம் அற்புதங்களை நோக்கி அல்ல, அவருடைய பயணம் சிலுவையை நோக்கி இருந்தது. என்னைக்கு அபிஷேகம் பெற்றாரோ அன்னையிலிருந்து அவருடைய டிராக்கே மாறி போச்சு. அபிஷேகம் பெற்றா, பரிசுத்தாவி மேல வந்தா, நீ அன்னையிலிருந்து ஒரு பலி பொருள். அது வரைக்கும் உனக்கு இஷ்டத்துக்கு மனசும் மாம்சம் விரும்பினபடி நாம் வாழ்ந்திருக்கலாம். என்றைக்கு அபிஷேகம் பெற்றோமோ அன்னையிலிருந்து நானும் நீங்களும் ஒரு பலி பொருள். எப்போ நமக்கு பலியாகிற சூழ்நிலை வரும்னு நினைச்சியாது தெரியாது. நாம் அன்றையிலிருந்து மரணத்தை சந்திக்க நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். இரண்டாவது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நமக்கு தெரிந்த பகுதி. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று இயேசு சொன்னார். சர்ப்பத்தையும் குறிப்பிட்டு சொல்றார். அது வினாவுக்கு அடையாளம். சர்ப்பம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நம்மள மாதிரி எக்கு தப்புலாம் போய் அடி வாங்கிட்டு நிக்காது, எங்கேயாவது போய் முட்டிட்டு குனியாது. அதுக்கு நம்ம நடந்து போறோம்னு சொன்னா நம்ம கண்களுக்கு அது தென்படாட்டாலும் இந்த தரையின் அதிர்விலேயே அது நெஞ்சிக்கும். அது தன்னை பாதுகாக்கிறதுக்கு அதுல தவறுதான் நம்ம கையில் அடிபடுது. ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப வினாவா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதே போல இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் காரியங்கள் நீங்க புறாவை போல கபடற்றவர்களா இருங்கள். எப்பொழுதுமே ஒரு கபடற்ற தன்மை, கள்ளம் கபடம் இல்லாம, ஒரு நமக்குள்ளேயே சூதும் வஞ்சகமும் ஏமாற்றமும், பார்த்தா சிரிக்கிறது, போனா நல்லவள போயிட்டானா, ரைட்டு போயிட்டான், சோத்திரம் சோத்திரம் போயிட்டான், தொலைஞ்சான், அப்படிலாம் நம்ம பழகவே கூடாது. நமக்குள்ள அந்த கபடுத்தன்மை, அதுக்கு அடையாளம் என்ன சொல்றாங்க? கபடு இல்லைன்னு சொல்லி. அதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா, அதுக்குள்ள என்ன கிடையாது? புறாவின் சரீரத்தில் என்ன கிடையாது? கசப்பு, பிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பிச்சு கசப்பு தன்மை என்ன செய்யாது? கிடையாது. நீங்க பறவையோ மிருகத்தையோ கவனிக்காம தாறுமாறா அறுத்துட்டீங்கன்னா எதுல பட்டுரும்? அந்த கசப்பு தன்மையில பட்டுச்சு. அது கறியில விழுந்துருச்சுன்னு சொன்னா கறி முழுசு எரிஞ்சிடும், மொத்தமா கசந்துரும். ஆனா புறாவுல எது கிடையாது? சிருஷ்டிப்புலயே என்ன கிடையாது?
பரிசுத்தாவி உள்ள வந்தாருன்னு சொன்னா அந்த மனிதனுக்குள்ள கசப்பை எடுக்கிறதான் ஃபர்ஸ்ட் வேலைய. புறா வந்துருச்சு, ஆவியானவர் வந்துட்டாருனாலே கசப்பு. அப்படி கசப்பு போலன்னா நீ பெற்ற அபிஷேகம் உனக்குள்ள செயல்படவில்லை. ஆஃப் பண்ணிட்டீங்க, அத விளக்கை கொளுத்தி மரக்கால்ல நெஞ்சிட்ட, நீ மூடிட்ட, அதனுடைய வெளிச்சம் வராது. ஆனா இப்ப அபிஷேகம் பத்தி எல்லாருக்குள்ளயும் கசப்பு இருக்க. ஒருத்தனை பார்த்தா, ஒருத்திய பார்த்தா, அவனை பார்த்தா, இவளை பார்த்தா சும்மா அடுப்புல வைக்காமலே எரியுத, பட்ட 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 பட்டன்னு வெடிக்குத. காரணம் இன்னும் அந்த பரிசுத்தாவினுடைய சரியான ஆளுகை நமக்குள்ளே இல்லை. அந்த கசப்பு கபடற்றது. கபடுன்னு சொன்னா இருதயத்துல கபடு இருக்கு, வாயில கபடு இருக்கு, வார்த்தையில கபடு இருக்கு, கால்ல கபடு இருக்கு. அப்படி நான் 2-3 வசனம் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். யோபு 31:5. டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 2 மைக்கு தூக்கி வைங்க. நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால்கள் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று. என் கால்கள் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று ஆராய்ந்து பாரும். தவறு செய்யற கால்கள் நமக்கு இருக்கக்கூடாது. புறா உள்ள வரும் பொழுது நமக்குள்ள கபடு இல்லைங்கிற ஃபர்ஸ்ட் அடையாளம் கசப்பு இல்ல. இன்னைக்கு எனக்குள்ள கசப்பு இருக்குன்னு சொன்னா நான் அதுக்கு சரியான அர்த்தம் சொல்றேன். இந்த கசப்பை போக்கக்கூடிய அளவுல நமக்குள்ள என்ன இல்ல. இப்போ சுகரை போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் சுகரை போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் சுகரை போடுவாங்க, இப்படி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். மாறாவின் நீர் கசப்பு. அதுக்கு ஒரு மரத்தை வெட்டி போட சொன்னாரு. வெட்டி போட்ட உடனே அந்த மரம் உள்ள உளுந்த அடுத்த செகண்ட் இந்த தண்ணீர் எப்படி மாறிடுச்சு? மதுரமாய். காரணம் அந்த கசப்பை மாற்றக்கூடிய சக்தி எதுக்குள்ள இருந்துச்சு? அந்த மரத்துக்குள்ள இருந்துச்சு. ஒரு விதத்துல பிரசங்கத்தின் உபதேசத்தின் அடிப்படையில் சிலுவை மரம். ஒரு மனிதனுடைய கசப்பான வாழ்க்கைக்குள்ள சிலுவை வரும் பொழுது கசப்பு மதுரமாய் மாறுகிறது. நம்ம ஆளுங்கெல்லாம் கிணத்துல தண்ணி சரியில்லைன்னா நெல்லிக்காய் மரத்தை என்ன செய்வான்? வெட்டி போடுவான். அப்படித்தானே? அது ஒரு கட்டத்துக்கு உள்ள போடுவாங்க. அது அதனுடைய கொஞ்சம் தண்ணியினுடைய தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா இங்க நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவி உள்ள நிறைவா இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் கூடுதோ அவ்வளவு கசப்பு என்ன செய்யணும்? குறையும். 2வது, கால்கள் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று பாரும். கசப்பான காரியங்களை பேசுறதுக்கு, பிரிவினையான காரியங்களை பேசுவதற்கு நம்ம எவ்வளவு தூரம் பயணப்படுறோம். அந்த வீட்டுக்கு போறோம், இந்த வீட்டுக்கு போறோம், அவன் வீட்டுக்கு போறோம், இவன் வீட்டுக்கு போறோம். இதெல்லாம் கால்கள் கபடு செய்ய தீவிரித்ததோ. 52ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. கபடு செய்ய உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி போல இருக்கிறது. அதாவது தவறாய் பேசுதல், தவறான காரியங்களை பைபிள்ல சொல்லிருக்கு. ஒரு சிலர்லாம் இந்த அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் விளக்கு எடுத்துட்டான், அவன் அங்க ஓடிட்டா, இவன் அந்த பொண்ணு அப்படி ஆயிடுச்சாமே, இந்த பையன் அப்படி ஆயிடுச்சாமேங்கிற கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டே இருப்பாங்க, ஊழியக்காரங்களும் சரி விசுவாசியும் சரி. ஆனா பைபிள் சொல்லுது, விபசாரம் முதலான பேர் முதலாய் உன் வாயிலிருந்து நினைச்ச கூடாது, வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. விபச்சார சம்பந்தப்பட்ட அந்த காரியங்களை ரொம்ப உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கு. திருப்பி என்ன பண்ணா, திருப்பி எங்க போனா, திரும்பவும் அப்படித்தான் இருக்காளோ. இத பேச ஆரம்பிச்சாலே உன் லைஃப்ல பெரிய டிராபேக், அடி விழுதுன்னு அர்த்தம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 5:3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை இவைகளின் பேர் முதலாய் உங்கள் வாயிலால் என்ன செய்யக்கூடாது? சொல்லப்பட கூடாது. பேசாத, அந்த சப்ஜெக்டே நீ செஞ்சிடாத, பேசாத. அது உன் இருதயத்தை தீட்டுப்படுத்தும், மனதை தீட்டுப்படுத்தும், எண்ணங்களை தீட்டுப்படுத்தும், பார்வையை தீட்டுப்படுத்தும், எல்லாத்தையும் போட்டு உன்னைய போட்டு குழப்பி எடுத்துரும். அதனாலதான் இந்த விஷயத்துல நாவு கபடு செய்ய தீவிரிக்கிற கால்கள், நாவு கபடு பேச தீட்டப்பட்ட சவரகன் கத்தி, அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. அடுத்து கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். ஒருத்தன் ஊழியம் செஞ்சான்னா அவனுக்குள்ள கபடு இருக்கவே கூடாது. அவன் கால்கள் ஊழியத்துல கபடு செய்யக்கூடாது, அவனுடைய வாய் நாவு கபடு செய்யக்கூடாது.
அவனுடையக்குள்ளே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அநேகரை தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவையிலே அவனை தீட்டுப்படுத்தும். அதுல ஒரு பாயிண்ட் என்னது? கபடு. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்துகிற சக்தி நீங்க வாசிக்க வேண்டாம். மார்க் 7:22 இருக்கு. பல காரியங்கள் மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்துகிறதுனா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கபடு. அபிஷேகம் வரும் பொழுது நம்முடைய இருதயம் தேவன் பின்னால் நிறைந்தால் இந்த கபடும் அதுல அழிந்து போய்விடும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நமக்குள்ள கபடற்றவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 14 நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல சியோனில் நிக்கிறவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இல்லை. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. சியோனில் நிக்கிற ஒரு ஊழியக்காரன் வாயில, கால்ல, இருதயத்துல, சிந்தையில கசப்போ, கபடோ, வஞ்சகமோ, சூதோ, ஏமாற்றோ, பித்தலாட்டங்களோ இருக்கவே கூடாது. அது அவங்களுடைய மெயின் குவாலிபிகேஷன். கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுங்கிறது சியோன்ல நிக்கிறவங்களுடைய கடமை. அதனாலதான் ஒரு மனுஷன் சொல்றான் 101ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல, இந்த கபடு செய்கிறவன் என் கண் முன் இருப்பதே இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில இந்த கபடான ஆவியை நீங்க கடிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இன்னைக்கு நாம் கபடுல சிக்கிக் கொள்ளக்கூடாது. என் கால்கள் இன்னைக்கு முழுசு நான் ஒரு 15 மணி நேரம் வெளியே பிரயாணம் பண்ணுவேன் சுவாமி, என் கால்கள் கபடு செய்ய என்ன செய்யக்கூடாது? தீவிரிக்க கூடாது. 15 மணி நேரம் 16 மணி நேரம் மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். பிசினஸ்ல, ஊழியங்கள்ல, பல விதங்கள்ல நான் என் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவேன். எந்த இடத்துலயும் என்னுடைய நாவுல கபடு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இந்த புறாவினுடைய தன்மை ஒன்று பலிப்பொருள், இரண்டாவது அது கசப்பற்றது, கபடற்றது. நமக்குள்ள எப்படி இருக்குன்னு நம்மளே சிந்திச்சு பார்க்கலாம். மூன்றாவது சங்கீதம் 55:6 புறாவை போல பறந்து வந்து நான் உம்மிடத்தில் இளைப்பாறுவேன். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். எங்க போய் இளைப்பாறுவேன்? நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும்? புறாவை போல எனக்கு சிறகு இருந்தால் நான் பறந்து போய் உம்மிடத்தில் வந்து நான் இளைப்பாறுவேன். புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நமக்கு புறா சிறகுகள் இருந்தா நம்ம இளைப்பாறலாம். பரிசுத்தாவி வரும் பொழுது ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது 11ஆம் வசனத்துல, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அபிஷேகத்துல ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. பரிசுத்தாவி வரும் பொழுது நாம ரெஸ்ட் ஆகணும். நல்ல ஒரு இளைப்பாறுதல். பரிசுத்தாவி பெற்றவங்க குழம்பிக்கிட்டே இருக்க கூடாது, குட்டையை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்க கூடாது. ஒரு சிலர் தான் குழம்புறது மாத்திரமல்ல, எல்லாரையும் போட்டு எரிஞ்சிட்டே இருப்பாங்க, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. பரிசுத்தாவி பெற்ற உனக்கு ஒரு இளைப்பாறுதல். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே இளைப்பாறுதல். அப்போஸ்தலர் நடபடிகளை பாருங்க. சபைகள் எப்படி பெருகின? பரிசுத்தாவியின் ஆறுதலோடு. 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பரிசுத்தாவி வரும் பொழுது தானாவே ஆறுதல். அதனாலதான் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்புங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். உனக்கு இருக்கிற துக்கம், உனக்கு இருக்கிற வேதனைகள் இதெல்லாம் மாறி ஒரு இளைப்பாறுதல் பெறணும்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன செய்யுங்க? ஆவியில நல்ல நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு இல்ல, தேவனோடு பேசுகிறான். தேவனோடு நீ பேச பேச உனக்கு என்ன கிடைக்கும்? இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அபிஷேகத்தில் ஒரு 10 நிமிஷம் நிரம்பிட்டேன்னா உனக்குள்ள இருக்கிற பாரம், துக்கம், வேதனை, சஞ்சலம், தவிப்பு எல்லாம் போயிடும். உனக்கு ஒரு ஃப்ரீனஸ் ஆயிடும். ஏன்னா உன்னுடைய பாரங்கள், கவலைகள், துக்கத்தெல்லாம் அந்நிய பாஷையில யார்கிட்ட ஷேர் பண்ணிட்டே? நீ ஆண்டவர்கிட்ட வைத்து விட்டாய். இதுதான் நமக்கு முக்கியம். பரிசுத்தாவில புறா இறங்கிச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு உனக்குள்ள தவிப்பு, கலக்கம், சஞ்சலம் இருக்கவே கூடாது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் இது. அபிஷேகம் சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு கை தட்டுறது, அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அபிஷேகம் பெறாத ஆளுங்க கூட இங்க கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா, காத்திருப்பதுக்கு வந்தா எல்லாரையும் பாக்குறாங்க. ஓ, எல்லாரும் கை தட்டுறான், இவன் என்ன செய்யறான்? கை தட்டுறான். இந்த பிள்ளைங்களை பாத்தீங்களா? நீங்கெல்லாம் கை தட்டின உடனே அது கை தட்டும், நீங்கெல்லாம் குதிச்ச உடனே அதுவும் என்ன செய்யும்? குதிக்கும். வீட்டுல போய் முக்காடு போடும். அதுக்கு முக்காடு போடுறது என்னன்னு தெரியாது. இதே போல அதுக்காக அல்ல,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்தாவி வரும் பொழுது நீ ஒரு பலியாக மாற உன்னை சமர்ப்பிக்கணும். கசப்பு போயிடணும், வார்த்தைகள் உள்ளங்கள்ல கபடே வெளியே போயிடணும். மூணாவது, உனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் நீ ஜெபிக்கணும். அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறதுக்கு நீ ஜெபிக்கணும். அப்போ உனக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் நதி போல என்ன செய்யும், புறப்பட்டு வரும். அதான் இளைப்பாறுதல். பரிசுத்தாவி வரும் பொழுது நல்ல ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வழியிலே நின்று பூர்வ பாதை எது என்று விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன செய்யும், இளைப்பாறுதல் உண்டாகும். அப்போ ஒரு ஆண்டவருடைய சமூகம் இருக்கிற லைஃபை பிராக்டிஸ் பண்ணினா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது. ஆண்டவர்கிட்ட வந்தா இளைப்பாறுதல் கிடைக்குது. ஆண்டவருடைய நுகமாகிய சத்திய உபதேசிக்கு கீழ்ப்படியும் போது இளைப்பாறுதல் கிடைக்குது. பரிசுத்தாவில நிரம்பும் போது இளைப்பாறுதல் கிடைக்குது. சரியான சர்ச்சில் வரும் பொழுது உனக்கு என்ன உண்டாகுது, இளைப்பாறுதல் கிடைக்குது. அதனாலதான் அபிஷேகத்தில் நிரம்புங்கன்னு சொல்றோம். அபிஷேகத்தில் நிரம்பத்தான் லைஃப் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னு சொன்னா நீ மறுதலிப்பாய், சபிப்பாய், சத்தியம் பண்ணுவாய், மனுஷனுக்கு பயப்படுவாய், பின்மாறுவாய். என்னைக்கு பரிசுத்தாவி பெற்றானோ அதுல இருந்து பேதுருவுக்கு மறுதலிப்பு பின்மாற்றங்கிறதே சப்ஜெக்டே கிடையாது. அதோடு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இளைப்பாறுதல். அது வரைக்கும் அவனுக்குள்ள கேள்விக்குறிகள் இருந்தது. அபிஷேகத்தில் நீங்க நிரம்பு, அதுக்கு தான் சொல்றோம் ஆவியானவர் புறாவை போல இறங்கும் பொழுது ஒரு பெரிய இளைப்பாறுதல். 4வது ஓசியா 11:11. எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று அவர்கள் பயந்து புறாக்களைப் போல என்ன செய்வார்களாம், பயந்து வருவார்கள். அப்படித்தானே இருக்கு, புறாக்களைப் போல பயந்து வருவார்கள். புறாவுக்கு ஒரு பயந்த சுபாவம். சும்மா கை வைத்தீங்க போதும் டக்குன்னு நெஞ்சிடும், ஓடிய விடும். அதுக்கு ஒரு பயம். நமக்கு என்ன பயம், மனுஷ பயம் கண்ணியை, மனிதருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அந்த பயத்தை நான் சொல்லல. நமக்கு இருக்கிற பயம் என்னது, தெய்வ பயம். பயத்தோடு பக்தி, பக்தி விருத்தி, ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம போறது. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தெய்வ பயம் இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, மல்கியால கேட்கிறாரு, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஒருத்தட்டு இல்லையே. எனக்கு பயந்தா ஒருத்தன் பாவமே செய்ய மாட்டான். அதனால்தான் ஏசாயா 11 சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது 11:2 கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாக அவர் மேல் தங்கி இருப்பார். இந்த புறா வரும் பொழுது, இல்லாட்டா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் நமக்குள்ள வந்துடணும். நம்ம பயப்படுறோமா? நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்க இல்லங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுறவன் பாவம் செய்ய மாட்டான். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவன். அவன் சொன்னா, தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டான். சரி, கர்த்தருக்கு பயந்த மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? 128ஆம் சங்கீதத்துல உள்ள வாக்கு தத்தங்கள்லாம் அவனுக்கு நடக்கும். அவன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அவன் மனைவி எப்படி இருப்பா, அவன் புருஷன் எப்படி இருப்பான், அவன் குடும்பம் எப்படி இருக்கும், அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவனுடைய வருங்கால சந்ததி எப்படி இருக்கும், எல்லாமே அழகா சொல்லிருக்கு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த புறாவை போல பரிசுத்தாவி வந்து இந்த புறாவை போல நம்ம மேல இறங்கினா நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். நீர் என்னை காண்கிற தேவன். எப்ப போனாலும் நம்ம வெளியே இருக்கலாம். இப்ப பேரண்ட்ஸ் எங்கேயோ இருப்பாங்க, பிள்ளைங்க எங்கேயோ படிப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பிள்ளை மேல என்ன செய்றாங்க, நம்பி பணத்தை அனுப்புறாங்க. அந்த பிள்ளை மேல நம்பி பணத்தை என்ன செய்றாங்க. நான் போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனேன், நல்ல வசதியான குடும்பம், நல்ல தெய்வீகமா இருந்துச்சு. இப்போ அந்த பேரண்ட்ஸ்குள்ள கொஞ்சம் பிரிவினைனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இப்ப இதுல பிள்ளைங்களை அவங்களால என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. இவனை பெரிய பிரபலமான காலேஜில் பயங்கரமா பணத்தை கொடுத்து சேர்த்து வச்சுட்டாங்க. ஆனா இவனால நல்ல அறிவு உண்டு, கட்டுப்பாடு இல்லாம இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் போயிடுச்சு, அம்மாவுக்கு பயப்படுற பயமும் போயிடுச்சு, அப்பாவுக்கு பயப்படுற பயமும் போயிடுச்சு. இப்படிதான் இருக்கு இன்னைக்கு. ஒரு சில மனுஷனுக்கும் பயப்படுறதில்ல, தேவனுக்கும் பயப்படுறதில்ல. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்றான், மனுஷனுக்கும் பயப்படாதவன் தேவனுக்கும் பயப்படாது. அதே மாதிரி பெற்றோருக்கும் கீழ்ப்படியறதில்ல, சபைக்கும் கீழ்ப்படியறதில்ல, வசனத்துக்கும் கீழ்ப்படியறதில்ல, யாருக்குமே பயப்படாத போகும்போது அதனுடைய முடிவு ஜட்ஜ்மெண்ட் தான், நியாய தீர்ப்பு தான். நாம் அப்படி போகக்கூடாது. இந்த புறா
பயத்தோடு வந்ததுனால கர்த்தர் சொல்றாரு, புறாக்களை போல அவர்கள் பயத்தோடு வந்தபடினால் நான் அவர்களை குடியேற பண்ணுவேன், குடியிருக்க பண்ணுவேன். நமக்குள்ள அபிஷேகம் இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்துல குடியிருக்கலாம், பயத்துல குடியிருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா ஒருத்தன் பாவமே செய்ய மாட்டான். ஒரு சில பையங்கள்லாம் ஃபாரின் போறாங்க, ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அவனை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா அப்பா எங்கடா பாக்குறாங்க, கூட்டிட்டாமா. இவன் சொல்லுவான், இல்ல என்னைய கஷ்டப்பட்டு நெஞ்சிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு பணம் அனுப்புறாங்கன்னு எனக்கு தான் தெரியும், நான் தவறு செய்ய மாட்டேன். இப்படியும் சத்தியத்திலே இல்லாம வெளிப்பயங்களே இருக்கிற வாழ்க்கையும் என்ன செய்த இருக்கு. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பயம் அவனுக்குள்ள இருக்கு. நமக்குள்ள எப்படி பயம் இருக்கா? ஒரு ராஜா ஒருத்தன் கேட்கிறான், நீ ஏன் இப்படி செய்தாய்? அவன் சொல்றான், இந்த இடத்துல நான் தேடி பார்த்தேன், எது கிடைக்கல, தெய்வ பயம் இல்லை என்று நான் கண்டுபிடித்தேன். யாரு சொல்றது? ஆபிரகாமா ஈசாக்கா? அவன் சொல்றான், ஏன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், எங்க ஊர்ல இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், நான் பார்த்தேன், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று நான் என்ன செய்தேன், கண்டேன். நான் அப்படினால்தான் நான் இப்படி நடந்துகிட்டேன். ஆதியாகமம் 20:11. 20:11. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்ல, அதனால இவங்க என்னை கொன்றுவாங்கன்னு நான் பயந்து சொன்னேன். அப்ப நம்முடைய வீட்டுல மனைவிட்ட தெய்வ பயம் இருக்கா? குடும்பத்துல பெற்றோர்களுக்குள்ள தெய்வ பயம் இருக்கா? பிள்ளைகளுக்குள்ள தெய்வ பயம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள அந்த பயம் இருக்கா? தெய்வ பயம் இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆண்டவருக்கு பயப்படு. அதனால தான் மல்கியால கேட்கிறார், வாசிங்க, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அப்படியே ஜனங்கள் கூனி குறுகி போறாங்க. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பயம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார், நான் எஜமான், எனக்கு பயப்படுற பயம் எங்க? இப்ப நம்ம பெற்றோர்களுக்கு பயப்படுறோமா? பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர்கள் நினைச்சாங்க பயப்படுறாங்க. ஓடி போயிருவானோ, செத்து போயிருவானோ, நம்மளை விட்டு விலகி போயிருவானோ, ஏதாவது எதிர்த்துருவானோ, இப்படி பயம் வந்துருச்சு. ஆனா அங்க அப்படி இல்லை. பெற்றோர்களை பார்த்த உடனே பயப்படுவோம், அது ஒரு காலம். ஆனா இப்போ அப்படி இல்லை. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள தெய்வ பயம் குறைஞ்சிருச்சு. இதை மாத்துறதுக்கு தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வரும் பொழுது, புறாவின் ரூபத்துல வரும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஐயோ, ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சுமே, இப்படி நடந்துருச்சு, இப்படி வார்த்தைகள் வருது, இப்படி பிரசங்கம் வருது, நம்ம தானே தப்பு பண்ணிட்டோம். இந்த தெய்வ பயம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரே இதுல அவ்வளவும் சொல்றது கஷ்டம், நான் ஸ்பீடா போறேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையை கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலை பாருங்க, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே. ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவி பெறும் பொழுது நாம் உத்தமர்களாய் மாற வேண்டும். பரிசுத்தாவி இறங்கின உடனே ஆவியானவர் மேல இருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதான் என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, நீ ஒருத்தியே. அப்ப புறா ஒரு மனிதனுக்குள்ள, பரிசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவங்க யாரா மாறுறாங்க? உத்தமர்களாய் மாறுறாங்க. நம்ம அப்படி மாறிட்டோமா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன், வயது சென்ற ஒரு ஆள், 99 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் இருந்தது. தேவனுடைய சிநேகிதன், யுத்தங்களில் ஜெயித்தவன், சீமானாய் மாறினவன், வசதி வாய்ப்புகள் கதவை தட்டி கொண்டிருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆதியாகமம் 17:1 கர்த்தர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ எல்லாம் இருக்கு, ஆனா நீ உத்தமனா என்ன மாறலையே. வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயசுல? 75 வயசுல நான் உனக்கு குமாரனை தருவன் வாக்கு பண்றாரு. 99 வயசு ஆச்சு, அப்படின்னா 24 வருஷம் ஆச்சு. ஆனா தேவன் எதிர்பார்த்த எது கிடைக்கல? ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? உத்தமம் இல்ல. என்ன பண்றது?
99 வயசுல கர்த்தர் அவனை வான் பண்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ யாராயிரு, உத்தமனாயிரு, உத்தமனாயிருன்னு வார்த்தையை கேட்டவனே அவன் அப்படியே சரண்டர் ஆயிட்டான். அவன் சரண்டர் ஆனா அந்த வருஷம் யார் பிறந்தா? ஈசாக்கு பிறந்தான். பரிசுத்தாவி உங்களுக்குள் இருக்கலாம், நீங்கள் உத்தமர்களாய் மாறினால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இல்லாவிட்டா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் தண்ணியில் எழுதின வார்த்தை தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா அதை செய்யறேன் தண்ணியில தான்ப்பா எழுதணும் நீ சொல்றதெல்லாம். அதே மாதிரி நாம தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா நாம் யாரா மாறணும்? உத்தமர்களாய் மாறணும். புறா வரும் பொழுது, பரிசுத்தாவி வரும் பொழுது ஒரு மனிதனை உத்தமனாய் மாற்றுகிறது. இந்த புறா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா பரிசுத்தாவி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மனுஷனை நேசிக்க மாட்டீங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். 4ஆம் வசனம். என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அடைத்துக் கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். உத்தமர்கள் யாரதான் நேசிப்பாங்க? யாரதான் நேசிப்பாங்க? பரிசுத்தாவி வரும் பொழுது ஒருத்தன் உத்தமனா மாறிடுவான். உத்தமனா மாறின பிறகு அவன் யாரை நேசிக்க மாட்டான்? என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை விட்டே போயிட மாட்டான். என் புருஷன் என் புருஷன் என் புருஷன் என் புருஷன் சபையை விட்டே ஓடிட மாட்டான். என் மனைவி என் மனைவி என் மனைவி நீ உலகத்துக்கு பின்னால போயிட மாட்டான். யாருதான் அவனுக்கு முக்கியம்? ஏசுதான் முக்கியம். அவனுடைய அன்புல ஒரு பெரிய டைவர்ஷன் உண்டாயிரும். என்னைக்கு அபிஷேகம் கரெக்டா பெற்றானோ, ஆவியானவர் கரெக்டா இறங்கிட்டாருனா, அன்னில இருந்து அவனுடைய சிந்தையில யாரை நேசிக்க ஆரம்பிச்சிருவான்? இயேசுவை நேசி. அபிஷேகம் பெறாதனாலதான் பேதுரு மரணத்துக்கு பயந்து ஓடிட்டான். அவங்க பிடிச்சிருவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, இயேசுவோட சிலுவை சுமக்க வச்சிருவாங்களோ, ஒரு மரண பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இயேசுவை நேசிக்க முடியாம ஓடிட்டான், தன் ஜீவனை நேசிச்சான். ஆனா பரிசுத்தாவி பெற்ற பின்பு அவன் ஓடல. ஏன்னா அதுக்கு பிறகு அவன் யாரத்தை நேசிச்சான்? இயேசுவை மட்டும்தான் நேசிச்சான். அப்ப நமக்கு இன்னைக்கு நேசம் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவின் ரேஷியோ குறையுது, அளவு குறைஞ்சிருச்சு. அபிஷேகத்தின் அளவு குறையும் போது நாம் மனுஷனை நேசிப்போம், பணத்தை நேசிப்போம், மதிப்பை நேசிப்போம், மரியாதையை நேசிப்போம். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டே போலாம். எதை நேசிக்கணும்னு நீங்க பாருங்க. இயேசுவை நேசிக்கணும்னா நாம பரிசுத்தாவி வரும் பொழுது உத்தமர்களாய் மாறணும். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. உத்தமனா எப்ப மாறுறோம்னா, சங்கீதம் 12:13 தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். இது உத்தமன்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா நம்முடைய வாழ்க்கையில உத்தமர்களாய் மாறினால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அபிஷேகம் வரும்போது நீங்க உத்தமர்களாய் மாறணும், ஆண்டவரை நேசிக்கணும். அதனால தான் இயேசு பேதுருவை பார்த்து ஒரே கொஸ்டின் தான், ரொம்ப கொஸ்டின் எல்லாம் கிடையாது. என்ன கொஸ்டின்? ஒரே கொஸ்டின், நீ என்ன நேசிக்கிறியா? அப்ப நான் உனக்கு அபிஷேகம் தரேன், ஊழியம் தரேன், எல்லாம் தர்றேன். அபிஷேகத்துக்கு பிறகு நீ ஆமா கடைசி வரைக்கும் மாத்திரம் நேசிப்பேன். ஏன்னா பக்கத்துல யார் இருக்கா? பேதுருவுக்கு யார் இருக்கா? மனைவியாகிய ஒரு சிஸ்டர் இருக்கு. இப்ப அவனை தான் கொஸ்டின் கேட்கிறாரு, நீ யாரை நேசிக்கிற? இவர்கள் எல்லாரிலும் என்னை நீ அதிகமாய் நேசிக்கிற. ரைட், ஓகே. ஒளி இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? உத்தமர்கள் ஆண்டவரை மாத்திரமே நேசிப்பார்கள். அடுத்து இன்னொரு புறாவை பற்றி சொல்லியிருக்கு ஓசியால 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பேதையான புறா. எப்ராயிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசீரியன் இடத்துக்கும் போகிறார்கள். பேதையான புறா. நம்முடைய ஜீவியத்துல அபிஷேகம் வரும் பொழுது நாம் பேதைகளாக, அதாவது இதுல 2 விளக்கம் இருக்கு. ஒன்று எப்ராயிமுடைய குறையை சொல்லியிருக்கு. பேதைன்னா என்ன தெரியுமா? முட்டாள். புறாதான் அபிஷேகம் பெற்று இவன் யாரு? முட்டாளான ஒரு புறா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அபிஷேகம் பெற்று கூட இந்த சில புறாக்களை வளர்க்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க. புறாக்கள் எங்க வீட்லயும் ஒரு காலத்துல வளர்த்தாங்க. அந்த புறாவை வளர்த்தீங்கன்னா சில புறா நம்முடைய கூண்டுல இருந்து எங்க போயிடும்?
யாரும் பிடிக்கல வேண்டாம், மற்ற புறாக்களோட சேர்ந்து இன்னொரு குண்டுக்கு என்ன செஞ்சிடும், செட்டாயிரும். ஆனா சில புறாக்கள் அப்படி போகாது. மற்ற புறாக்களை எங்க கொண்டு வரும், இந்த கூண்டுக்கு கொண்டு வந்துடும். நீங்க எப்படி புறா அபிஷேகம் பெற்றுச்ச, நீங்க மற்ற புறாக்கள் இழுத்து நீங்க வெளியே போறீங்களா, இல்ல மற்ற புறாக்களை நீங்க இங்கே கொண்டு வரீங்களா? எப்ராஹிம் வந்து பேதையான புறா, இவன் வேற கூண்டுக்கு போயிடுவான், எங்க வரமாட்டான். ஆனா நல்ல புறாக்கள் அப்படி அல்ல, தாம் பட்சத்தில் இழுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கா? கிட்ட வந்தா கடிச்சு கொத்தறிடுவாங்க. அந்த கழுதை வந்து முன்னால போனா கடிக்கும், பின்னால போனா உதைக்கும், மேல ஏறிட்ட தூக்கி போட்டுரும். இது திருப்பி இதுகிட்ட எவன் போவான்? பேதையான புறாக்கள். இந்த பேதைக்கு இன்னொரு அர்த்தம் அறியாமை. அபிஷேகம் வந்த பின்பு பாவத்துல உனக்கு ஒரு அறியாமை இருக்கணும். பாவத்தை அறியவே கூடாது. இயேசு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். இந்த மார்க்கத்துல வந்த பிறகு உனக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சு நீ ஒரு பேதையா மாறிடணும், ஒண்ணுமே தெரியாதவனா மாறிடணும். அப்படிப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 1 பார்க்கும் பொழுது பைத்தியமானவைகளை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த பிரசங்கம் மற்றவனுக்கு எல்லாம் புரியாது, அவனுக்கு எல்லாம் பைத்தியம். ஆனா இந்த பிரசங்கத்தை வச்சுதான் நம்மை ரட்சிக்க தேவனுக்கு என்னது பிரியமாயிற்றுன்னு கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? பேதையான புறாங்களுடைய ஒரு அர்த்தம் மூடத்தனமானது, மற்றொரு தன்மை அறியாமை. நீ இந்த மார்க்கத்துல வந்து பாவத்தை அறியாம, உலகத்தை அறியாம, மனுஷிகத்தை அறியாம, அப்படியே தெய்வீகத்துல மட்டும் நீ நின்னு அறியாமை உள்ள ஒரு மனுஷனை போல நீ இருந்தேன்னு சொன்னா, பைத்தியம் போல இந்த மார்க்கத்துல நீ காணப்பட்டால், நீ பேதையா இருந்தாலும் நீ திசைகட்டு போவது இல்லை. ஏசாயா 35:8 பேதையரா இருந்தாலும் இந்த பாதையில் அவர்கள் திசைகட்டு போவது இல்லை. நீ அபிஷேகம் வரும் பொழுது அறியாமை உள்ளவனாய் மாறணும். எதையும் அறிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்படக்கூடாது. பாவத்தை பத்தி, மற்றவங்களை பத்தி, பரிசுத்தவங்களை பத்தி நல்லது அறிஞ்சிக்க. அவங்க எப்படி, அவங்க எப்படி, இவங்க எப்படி, அவங்க அப்படியாமே இப்படியாமே, அதை தெரிஞ்சுக்காத. பாவத்தை பத்தி அறிவு உனக்கு தேவையே இல்லை. ஒரு பாஸ்டர் சொன்னார், நரகத்தை பத்தி ஏன்பா பேசுறீங்க? ஒரு சிலர் சொல்றாங்க நரகத்தை பத்தி பேசுங்க, அப்பதான் ஒரு பயம், ஒரு விழிப்புணர்வு, ஒரு இது வரும்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நரகத்தை ஏன்பா பேசுறீங்க? அந்த அறிவே வேண்டாம், பாவத்தை பத்தி அதிகமா பேசாதீங்க, பாவ அறிவே. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிப்படுத்தல சொல்றாங்க. நமக்குள்ள எப்படி இருக்கு? அபிஷேகம் பெறும் பொழுது நீ ஒரு பேதையாய் மாறிடணும். அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒருவன் தன் ஒரு சிறு குழந்தையை போல மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஞானி மாதிரி சபைக்குள்ள வந்தவொடனே ஞானியா மாறிடக்கூடாது. அது என்ன, இது என்ன, அப்படி இப்படி இப்படி இப்படியே கேட்டு 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 குழம்பிடுவான். ஒரு சில காரியங்கள்ல கொஸ்டினுக்கு, சில கொஸ்டினுக்கு பதில் இருக்கு, சில கொஸ்டினுக்கு பதில் இல்ல. நம்ம அதெல்லாம் ரொம்ப அப்படியே போயிடக்கூடாது. காணப்படுகிறவைகள் நமக்குரியது, காணப்படாதவைகள் யாருது? அது தேவனுடையவைகள். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. சரி, பிதாவுக்கு பிதா யார் அப்படின்னா மெண்டல் ஆயிடுவான். அதுக்கு பிறகு போறது என்னது? மனநிலை பாதிப்புக்கு கொண்டு போயிடும். நாம வெளியரங்கமான காரியங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவை, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அது நித்தியமான காரியங்கள், அதுல நம்ம போக வேண்டிய, நம்ம கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ஜீவியத்தில் நாம் ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இருக்கு. பாவத்தை அறிகிற காரியங்களை நம்ம போகக்கூடாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். நம்ம இந்த நாட்கள் ஒரு அறியாமை உள்ள காலத்துல பாவம் தெரியாம ஆதாம் ஏவாளும் ஆண்டவரோடு இருக்கிற காலங்கள் எவ்வளவு அருமையான காலங்கள். டெய்லி ஆண்டவர் வருவாரு, பாப்பாங்க, பேசுவாங்க, அவர் இவங்க வளர்ச்சியை பார்ப்பாரு, திருப்தி அடைவார், போயிடுவார். மகிமையினால் உடுத்தப்பட்டிருந்தாங்க. என்னைக்கு அறிவு வந்துச்சோ, அறியாமை போய் அறிவு வந்துச்சோ, அன்னைக்கு அவங்களுக்கு பேர் என்னது? நிர்வாணி, ஓடிட்டான். அறியாமை என்பது தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் பேதையான புறா, எப்ராஹிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவன் எங்க கூப்பிட்டாலும் போயிட்டே இருக்கான். அப்படி போக கூடாது. நீ பாவத்தை அறியாத ஒரு புறாவாய் வாழ வேண்டியது அவசியம். அடுத்ததாக உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் புறா கண்களாயிருக்கிறது. கண்கள் உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாய் இருக்கிறது. இது மணவாட்டியினுடைய கண்களை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுடைய கண்ணை பத்தி பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. கண்கள்னு சொன்னா நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு. கண்ணானது முழு சரீரத்துக்கும் விளக்கா இருக்கிறது. இங்கே சொல்லி இருக்கிறது, உன் கண்கள் புறாக்கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நம்முடைய கண்கள் இந்த புறாக்கண்களை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய கண்களும் புறாக்கண்கள் தான். அப்ப நம்முடைய கண்களும் ஆண்டவருடைய கண்களும் ஒரே விதங்களில் பார்க்கக்கூடிய தன்மை. உன்னத பாட்டு 5:12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவை. ஆண்டவருடைய கண்களும் புறாக்கண்கள். உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்கள். உன்னத பாட்டு 1:15, என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்கள். அப்போ இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? பரிசுத்தாவி வரும் பொழுது நம்முடைய கண்கள் ஆண்டவருடைய கண்களாய் என்ன செய்யுது? மாறுது. அது வரைக்கும் நீங்க உங்க கண்கள்ல நீங்க உலகத்தை பார்க்கும்போது உலகம் இன்பமா இருக்கும், பாவம் இன்பமா இருக்கும். உங்களுடைய கண்கள் பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். அப்படி இருக்கு பைபிள்ல. பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், விபச்சாரத்தால் நிறைந்த கண்கள். பேதுருல நீங்க வாசிக்கும் போது 2 பேதுருல 2 அதிகாரம் 14, விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர்கள். எப்படி இருக்கும் அந்த கண்களை பாத்தீங்களா? விபசார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். நீதிமொழியில் இருக்கு, சாராயம் குடிச்ச உடைய கண்கள் எப்படி இருக்கும்? ரத்தம் கலங்கின கண்கள். எப்படி இருக்கும் நம்முடைய கண்கள்? எப்படி இருக்கு? விபசார மயக்கத்தால் நிறைந்த கண்களா? காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகிறது இல்ல. 7 மணி நேரம் சினிமாவை பார்த்தாலும் திருப்தி ஆகிறது இல்ல. அடுத்த 3 மணி நேரம் உட்காந்து அடுத்த சினிமாவை உட்காந்து பாக்குறான். 10 மணி நேரம் சிடி போட்டு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருந்தாலும் அவனுக்கு திருப்தி இல்ல. ஹோம் தியேட்டர் வீட்லயே உட்கார வச்சாச்சு. நீ பார்த்துட்டே இரு, ஆனா உன் கண்ணு என்ன கண்ணா மாறாது? புறாக்கண்களாய் மாறாது. அபிஷேகம் வர்றதனுடைய நோக்கம் உன் கண்கள் உன் தரிசனத்தையே மாற்றக்கூடியது. சும்மா அபிஷேகம் பற்றி நீங்க பாட்டு போயிடக்கூடாது. அபிஷேகத்துல உன் கண்கள் வெளிச்சம் உள்ளதாய் இயேசுவினுடைய கண்களை போல மாற வேண்டும். உன் கண்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்களா இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு ஓயாத கண்களா இருக்கக்கூடாது. ஏசாயா 3 அதிகாரத்தில் 2 அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல கண்களால் மருட்டி பார்த்து சீயோன் குமார்த்திகள் அவங்க நடக்கிற நடைய பாருங்க. 3 அதிகாரம் 16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமார்த்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து பொய்யாரமாய் நடந்து. எப்படி இருக்கும்? கண்களால் மருட்டி பார்த்து பார்க்கறதுலயே அந்த பொண்ணு எப்படி அந்த பையன் எப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். முயல் பிடிக்கிற நாய முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாமா இது முயலை பிடிக்கும் பிடிக்காது. இந்த பையன் ஊழியத்துக்கு போவான், இந்த பொண்ணு ஊழியத்துக்கு போவா அப்படிங்களா? இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கிறா, என்ன முழிக்கிற வித்தியாசமா இருக்குனாலே சந்தேகம் நெஞ்சிரும் வந்துடும். நம்முடைய கண்கள் அபிஷேகத்துல கர்த்தருடைய ஆவியான ஒரு புறாவை போல இறங்கும் பொழுது நம்முடைய கண்கள் எப்படி மாறணும்? அபிஷேகம் வரும்போது நம்முடைய கண்கள் புறா கண்களை போல மாறும். புறா கண்களுடைய இன்னொரு விளக்கம் என்ன தெரியுமா? பாலில் கழுவப்பட்டவைகள். வாசிங்க மறுபடி உன்னத பாட்டு 5:12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமா இருக்கு. ஒரு சிலருக்கு, நான் யாரையும் குறை சொல்ல நினைச்சிடக்கூடாது, தப்பா தரக்கூடாது, ஒரு சிலருக்கு மாலை கண் சொல்லுவாங்க. மாலையில் அவங்களுக்கு என்ன செய்யாது? கண்ணு தெரியாது. ரொம்ப கஷ்டம். சூரியன் உதிச்சாதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது அந்த கண்ணில் உள்ள ஒரு கோளாறு. இன்னொரு ஒரு சிலருக்கு வந்து மாறு கண்ணும்பாங்க. மாறு கண்ணா தெரியுமா? மாறு கண்ணா லெப்ட்ல இருக்கிற கண்ணு ரைட்ல இருக்கும், ரைட்ல இருக்கிறது லெப்ட்ல போயிடும். அப்போ அவங்க இங்க பார்த்த மாதிரி இருக்கும், ஆனா அவங்க எங்க பார்த்துட்டு இருப்பாங்க? பார்வையில கோளாறு. ஆனா அவங்க கரெக்டா தான் பார்ப்பாங்க. நமக்கு தான் அவங்க எங்கிட்டு பாக்குற, நம்மள பாக்குறானா அவனை பாக்குறானா வித்தியாசமா பாக்குறானேன்னு யோசிப்போம். ஆனா பரிசுத்தாவி வரும் பொழுது மாலை கண்ணும் போயிடும், விபச்சார கண்ணும் போயிடும்,
பாவத்திலேயே கிடக்கிற கண்ணும் போயிடும், மாறு கண்ணும் போயிடும். என்ன கண்ணு கிடைக்கும்? புறா கண்கள். அது என்ன, எதை காண்பிக்கிறது? பாலில் கழுவப்பட்ட, அதாவது வசனத்தினால் கழுவப்பட்ட கண்கள், தீமையை பார்க்க மாட்டாத கண்கள். ஆண்டவருடைய கண்கள் எப்படி? அவர் யாரு? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவருக்கு ஒரு காரியத்தை பார்த்த உடனே இருதயத்துக்குள்ள வராது, அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஒரு சகோதரிய, ஒரு ரட்சிக்கப்படாத புருஷன் கண்டிப்பு பண்ணி சினிமாக்கு இழுத்துட்டு போயிட்டான். இவன் எவ்வளவு போராடி பார்த்து கடைசியில் சரி போய் தொலை என்ன பண்றதுன்னு போயிட்டான். போய் அங்க உட்கார்ந்து டிக்கெட்லாம் எடுத்து உள்ள கொண்டு போய் விட்டாச்சு, படம்லாம் தொடங்கிருச்சு. இவன் படத்துல மூழ்கிட்டான். முக்கியமான காட்சி வரும்போது இவன் திரும்பி பார்த்து எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்டான். திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா, கண்ணை மூடி அவாடி ஜெபிச்சுட்டு இருந்தா. அவன் பார்த்தான், டென்ஷன் ஆயிட்டான். இதுக்கா நான் காசு செலவழிச்சு கூப்பிட்டா, எழுந்து வா வெளியே வா, இனிமே உன்னை ஒரு நாள் கூட்டு வர மாட்டேன். ரைட், ஓகே, முடிஞ்சு போயிடுச்சு. நம்மள என்ன செய்வாங்க சொல்லுங்க? பஸ்ல டிவி போடுறான்னா சீட்டை மாத்திட்டு முன்னால போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா வீட்டுல இல்ல, எங்கேயாவது ஒரு சான்ஸ் செஞ்சது கிடைச்சது. இப்படி ஆயிடுச்சு. நம்முடைய கண்கள் இன்னும் பாவத்தை விட்டு என்ன செய்யல, காண்கிறதுனால் கண்கள் திருப்தி ஆகல. ஆண்டவருடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்கள் அல்ல. அவருடைய கண்கள் புறா கண்கள். புறா கண்கள்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அது கண்ல இருந்து என்னஞ்சிட்டே இருக்கும் தண்ணி, பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதுக்கு யாரோ அடிச்சுட்டா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல. அதனுடைய சிஸ்டிப்பே அது கண்ல இருந்து என்ன வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்முடைய சிஸ்டிப்பே பரிசுத்தாவி என்னைக்குள்ள வர்றாரோ, என்னைக்கு உனக்குள்ள வர்றாரோ உன் கண்கள் பாவத்தை விட்டு ஓயணும். இரண்டாவது கண்ணீரின் ஆவி உனக்குள்ள வரணும். எரேமியா 9:1 பார்க்கும் பொழுது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது இரவும் பகலும் அழுவேன். எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். புறாக்கண்களுடைய இரண்டாவது பகுதி பாவத்தை விட்டு ஓய்ந்த கண்கள், இரண்டாவது வசனத்தின்படி பாதுகாக்கப்பட்ட கண்கள், மூணாவது என்னது சொல்லுங்க? கண்ணீரின் ஆவி. நீங்க கண்ணீரின் ஆவினா என்னை அப்படி சொல்லிட்டாங்க, என்னை எப்படி சொல்லிட்டாங்க, நான் அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, அநியாயமா சொல்லிட்டாங்க, கர்த்தர் கணக்கு கேட்பார், நியாயம் செய்வார், நீதி செய்வார், விட மாட்டார், என்னை சொன்னவங்க எல்லாம் வாழ்ந்ததே இல்லை, அப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறது இல்ல. எதுக்காக அழுவே? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்துள்ள நிமித்தம் நான் இறையும் போகணும் என்ன செய்வேன், ஆத்துமாக்களுக்காக அழுவேன். ஒருத்தன் துக்கத்தில் இருக்கான, நீ சேர்ந்து உட்கார்ந்து அழுது அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவனுடைய வேதனையை பாரு, அவனுடைய கஷ்டத்தை பாரு. இயேசுவின் மனதுருக்கத்தின் ஆவி வரும் பொழுது தானா கண்ணீர் வடிப்ப. உனக்காக நீ அழுகிறது இல்ல, உன் பிள்ளைகளுக்காக அழலாம், சபைக்காக அழலாம், ஆத்துமாக்களுக்காக அழலாம், பிரச்சனையில சிக்கினவங்களுக்காக என்ன செய்யலாம், நீ துக்கத்தில் மூழ்கி இருக்கிறவங்களோடு சேர்ந்து என்ன செய்யலாம், அழலாம். ஒரு ஊழியக்காரன் ஒரு காரியத்துக்காக கண்ணீர் விட்டானா அது அப்படி கேட்கப்படும். நான் அது பிராக்டிஸ்ல பார்த்திருக்கேன். உன்னுடைய கண்கள் புறாக்கண்கள் அபிஷேகம் வரும் பொழுது இந்த கண்ணீரின் ஆவியை கேட்டு வாங்குங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கண்ணீரின் ஆவி, நொறுங்குண்ட ஆவி என்ன செய்யுங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஒரு ஆவி என்ன செய்யுங்க எனக்கு தாங்க. கல்லான இருதயம் என்னை விட்டு போகட்டும், அபிஷேகம் வரும் பொழுது எனக்குள்ள உண்டாகட்டும். அடுத்து ஏசாயா, இன்னொரு 4 பாயிண்ட் இருக்கு, உட்கார்ந்து கேட்டு போயிருங்க. அடுத்த வாரம் வரலன்னா புறா வராம சிங்கம் வந்துடும். ஏசாயா 38:14. நம்முட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். புறாவை போல புலம்புதல், இது நம்முடைய சத்தம். ஜபத்துல நமக்குள்ள உண்டாகிற ஒரு வேதனையின் சத்தம், புலம்புதல். புலம்பிட்டே புறா நீங்க புறா இருக்கீங்கன்னா, நீங்க அது உங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாட்ட கூட என்ன கிடைக்கும், ஒரு ஒண்ணு சத்தம் போடும், இல்லாட்ட கூவும், இல்லாட்ட புலம்பும். அப்படிதான் பைபிள் சொல்லு. ஏசாயா 59:11 பாருங்க. கூவுதல். நாங்கள் அனைவரும் கரடிகளை போல உருமி புறாக்களை போல கூவிக்கொண்டிருக்கிறோம். புறா ஒன்னு புலம்பும், இரண்டாவது கூவும்.
மூணாவது நாகும் 2:7 புறாவை போல சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்கள். தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு ஜெபிக்கிற தன்மை நமக்குள்ள எப்பொழுதுமே. அபிஷேகம் வந்த பிறகு நீங்க ஜெபத்துல குறையவே கூடாது. அபிஷேகம் பெறதுக்கு முன்னால நீங்க ஜெபிச்சீங்களோ இல்லையோ, அபிஷேகம் பெறதுக்கு முன்னால பேதுருவெல்லாம் எங்க தூங்கிட்டாரு? கெத்சமனே தோட்டத்திலையும் தூங்கிட்டாரு, சிறைச்சாலையும் தூங்கிட்டாரு. அப்படி இருக்க கூடாது. அபிஷேகம் பெற்ற பின்பு நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள். அபிஷேகம் பெற்ற பின்பு உன் வீட்டுல ஒரு ஜெப சத்தம் வந்துகிட்டே இருக்கணும், ஒரு புறாவை போல. இப்ப நம்ம ஜெபத்துல எல்லாம் பாருங்க, ஒரு சிலர் தான் பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, கத்துவாங்க, அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வாட்டு ஒரு ஹம்மிங் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். புலம்பிக்கிட்டு அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி அது யாருக்கும் கேட்காது, டிஸ்டர்பா இருக்காது. மொத்தமா ஒரே புலம்பல் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். புறாவை போல கூவிக்கொண்டிருக்கிறோம், நம்முட்டை போல புலம்பிக் கொண்டிருக்கிறோம், கரடியை போல உரிமை கொண்டிருக்கிறோம், சிங்கத்தை போல சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறோம். புறாவை போல தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டே போவார்கள். ஒரு ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். அபிஷேகம் வந்த உடனே உனக்குள்ள ஒரு ஜெபம் இல்லைன்னா வேஸ்ட். அபிஷேகம் பெற்றவன் ஜெபிக்கிறவன். ஏன்னா அவனால முடியாது. ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், தூக்க மயக்கமா இருக்கலாம், அந்த பிராக்டிஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா அபிஷேகம் உள்ள வந்துட்ட பிறகு, ஆவியான ஒரு புறாவின் ரூபத்துல வந்த பிறகு அவனை எழுப்புறார். அவனுக்கு பல பாரங்களை உள்ள வைக்கிறார். ஆத்ம தாகத்தை உண்டு பண்ணுகிறார். அவன் கூவ ஆரம்பிச்சிருவான், புலம்ப ஆரம்பிச்சிருவான், கத்த ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு இஷ்டத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். நம்முடைய சத்தம் எப்படி இருக்கு? புறா சத்தமா இல்லாவிட்டா ஒரே ரோட்ல கடந்து கத்தி ஊர் பக்கத்து வீட்டுக்காரனெல்லாம் கூப்பிட்டு சண்டையும் வாக்குவாதமும் கூக்குரலுமா போயிருச்சா? அவர் தன்னுடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவும் மாட்டாது. வாசிங்க, ஏசாயாலையும் வாசிக்கலாம், மத்தேயுவையும் வாசிக்கலாம். 42:2 அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். மத்தேயு 12:19 அழகா இருக்கு. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலும் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. யாருமே கேட்க முடியாது. அவருடைய இந்த கெட்ட வார்த்தை பேசிட்டான், சண்டை போட்டுட்டான், அடிச்சுட்டான், தூக்கி போட்டுட்டான், வீட்டுல கத்துறான், பயங்கரமா அப்படிலாம் இல்ல. ஒரு சத்தம் கேட்கும். அந்த வீட்டுல என்ன சத்தம் கேட்கும்? புறாவை போல கூவிக்கிட்டே இருக்கிறது, ஜெப சத்தம். நமக்கு அப்படி கேக்குதா? அபிஷேகம் வந்த பிறகு உங்களுடைய ஜெபம் சத்தம் தொனி மாறி இருக்கா? என்ன சத்தம் கேக்குது? சண்டையின் சத்தமா, ஸ்தோத்திரத்தின் சத்தமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு நார்மலாவே ஸ்பீச் கொஞ்சம் சவுண்ட் தான், அதை மாத்தணும்ல. அதை மாத்துறதுக்கு தான் ஆவியானவர் என்ன செய்யறாரு? சத்தத்தை ஆஃப் பண்றாரு. நீ புலம்பு, உன் இருதயத்தில் பேசு. நான் நாட்காலத்தில் என் படுக்கையில் நித்திரையா இருந்தேன், என் இருதயம் விழித்திருந்தது, என் படுக்கையில் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். யார்கிட்ட? உன் இருதயத்தில் பேசிக்கிட்டே இரு, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இரு. உனக்கு ஒரு புலம்புதல் வேணும், ஒரு ஜபாவி வேணும். அடுத்ததாக புறா எங்கே தங்குகிறது? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, என் புறாவே. இந்த புறா தங்குகிற இடம் கண்மலையின் சிகரங்களிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எரேமியா 48:28. மோவாப் தேசத்து குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். குகையின் வாய் ஓரங்களில், கண்மலையில வாயில வெடிப்புகள்ல போய் தான் இந்த புறா என்ன செய்யும்? கூடு கட்டும். நீங்க பாருங்க, இந்த தேவாலயங்கள்ல உச்சில ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளதான் போய் நெஞ்சிட்டு இருக்கோம், உட்கார்ந்துட்டு இருக்கோம் வாயில. இது எதை காண்பிக்கிறது? கண்மலை வெடிப்புகளில் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னு கூப்பிடுறார். இந்த கண்மலைங்கிறது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. வெடிப்பு என்பது அவருடைய காயங்களை காண்பிக்கிறது. இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் காயங்களால் உருவான சபையை காண்பிக்கிறது. இதான் அதனுடைய அர்த்தம். கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என்
புறாவே. கண்மலை வெடிப்புகள்னா என்ன? ஆண்டவராகிய இயேசுதான் நம்முடைய கண்மலை. அவருடைய வெடிப்புன்னா என்னது? பிளவுண்ட கண்மலையே அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த பிளவுண்ட கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த பிளவுதான் ஆண்டவருடைய காயங்கள், ஆண்டவருடைய பாடுகள். அதன் மூலமாய் உண்டாக்கப்பட்ட கண்மலையின் வெடிப்பாகிய சபைக்குள்ள நீ இருக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் தங்குகிற இடம். சிம்சோனுடைய வீடு எங்க இருந்துச்சு தெரியுமா? சிம்சோன் இவ்வளவு பவர்ஃபுல் ஆளா இருந்தானே, அவன் தங்கியிருந்த இடம் எங்க தெரியுமா? கண்மலை சந்துல தான் குடியிருந்தான். அவன் வீடு வாசல் அழகா கட்டி மாட மாளிகைகள் இருக்கல. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாமூர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். எங்க போய் உட்கார்ந்திருந்தா? ஏத்தாமூர். சத்துருவெல்லாம் அழிச்சிருவான், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தூக்கி போட்டுட்டு எங்க போயிடுவான்? நேர ஏத்தாமூருக்கு போய் அங்க கண்மலை சந்துல போய் உட்கார்ந்துவான். அவன் சுகமுகமெல்லாம் வாழணும்னு விருப்பப்படல. கண்மலை சந்து, தேவனுக்குள் தன்னை மறைத்துக் கொள்வது. நம்முடைய வாழ்க்கையில சபைக்குள்ள போய் இருக்கணும். ஒரு புறா அபிஷேகம் பெற்ற பின்பு இஷ்டத்துக்கு சுத்தக்கூடாது. அதுக்கு ஒரு சபை, ஒரு பராமரிப்பு, ஒரு சத்தியம், ஒரு உபதேசம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இந்த கண்மலை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அவன் ஒரு அங்கத்தனாய் உள்ள இருக்கணும். இங்க இருந்தாதான் நீ மோசையாக இருந்தா கூட மகிமையை பார்ப்பாய். சபைக்குள்ள இல்லாம நீ மோசையா இருந்தா கூட சபைய மகிமையை பார்க்க முடியாது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல மோசே கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் காட்டிட்டீங்க, ஆனா உங்க மகிமையை பார்க்க ஆசைப்படுறேன், உங்க முகத்தை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு. என்னடா இவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டானே, இவனுக்கு எப்படி மகிமையை காண்பிப்பது? ஏன்னா மனுஷனே தேவனை ஒருவனை என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் கண்டதில்லை, கண்டு உயிரோடு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எப்படி இவன் கேட்டுட்டானே? அப்ப அவர் சொல்றாரு, நான் அவனை கிராஸ் பண்றேன், நீ என் பின்பக்கத்தை பாரு, ஆனா நீ நிக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. யாத்திராகமம் 33, 21, 22. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். எங்க? மோசேதான் அற்புதங்களை செய்தவன் தான், செங்கடல 2ஆ பிளந்தவன் தான், கண்மலையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்தவன் தான், பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. கரெக்ட். ஆனா இப்ப அவன் மகிமையை பார்க்கணும்னா, ஆண்டவர் அவனுக்கு மகிமையை காட்டணும்னா எங்க கொண்டு வர வேண்டி இருந்துச்சு? அவர் சொல்றாரு, என் அண்டையில ஒரு இடம் இருக்கு, நீ அங்க வா, அந்த கண்மலையில நில்லு. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலை நில்லு. நான் கிராஸ் பண்ணும்போது அந்த கண்மலை வெடிப்புல வச்சு என்ன செய்யற, நான் உன்னைய மூடுறேன், நீ அப்போ என்ன செய்வாய், பார்ப்பாய். அப்ப ஆண்டவரை பார்க்கணுங்கன்னா நீ மோசையோ அற்பு என்ன எங்க இருந்தாலும் சரி, சபையில இல்லாவிட்டா எங்க பார்க்க, கண்மலை வெடிப்புல இல்லாவிட்டா யாரை பார்க்க முடியாது, ஆண்டவரை பார்க்க முடியாது. அற்புதம் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம், மகத்தான காரியங்களை செய்யலாம். தேவனுடைய மகிமையை நீ கண்ணார காணணும்னு ஆசைப்பட்டினா, ஆண்டோடைய மகிமையை பார்க்கணும்னா நீ இருக்க வேண்டிய இடம் எது? நீ அங்க நில்லு, அந்த கண்மலை வெடிப்புல நான் உன்னை மூடுறேன். இது பழைய ஏற்பாட்டிலேயே சொன்ன உபதேசம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கண்மலைன்னு சொல்லியிருக்கு. அந்த கண்மலையெல்லாம் நாம் தாகம் தீர்க்கப்படுகிறது. அந்த அவர்களோடு நடந்து வந்த அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10 அழகா சொல்லி இருக்கு. அதனால ரொம்ப கவனமா நாம் இருந்து கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கணும். நாம அங்கதான் தங்கணும். நமக்கு உலகத்துல ஒரு காரியம் முடியாட்டாலும் சபைக்குள்ள இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணுங்க. உலகத்துல உன்னால ஒன்னும் சாதிக்க முடியல, ரைட்டு போ, ஆனா சபையில விட்டு வெளியே போகாம ஒன்னு நிப்பாட்டி சாதித்துக்கொள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தன் கூட்டை எங்க வைக்குது, தன்னுடைய உறைவிடத்தை. 30ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 26ஆம் வசனம். சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குடிமுசல்களும். தன் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல். அதுக்கு ஒரு சத்துவமும் கிடையாது. உலகத்துல அறிவு இல்ல, உலகத்துல மேன்மை இல்ல, நல்ல சுகபலன் இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, ஆஸ்தி இல்ல, மேன்மை இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுக்கு சத்துவமே கிடையாது. உலக பிரகாரமா அதுக்கு சொல்றதுக்கு ஒன்னும் ஒரு குவாலிபிகேஷன் கிடையாது. ஆனா தான் வீட்டை மட்டும் எங்க வச்சிருக்க, தான் வீட்டை எங்க வச்சிருக்க, கண்மலையில போய் தோண்டி வச்சிருக்க. உலகத்துல உனக்கு எந்த விதமான ஐஸ்வர்யமோ மதிப்போ மரியாதையோ ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல. அந்த தரித்திரன் ஒண்ணுமில்லாம இருந்தான், ஆனா மரித்த போது எங்க போயிட்டான், ஆபிரகாமின்
மடிக்கு போயிட்டான். அதுபோல இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சபைக்குள்ள இரு, கண்மலையில நீ குழி தோண்டி அங்க இரு, கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிரு, உனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். அடுத்ததாக எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எசேக்கியேல் 7:16. அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல் மலைகளில் இருப்பார்கள். அவர்கள் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். இந்த புறா கூப்பிடுற சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? துக்கித்து கூப்பிடுகிற சத்தம். துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்கள். ஒரு துக்கம் எப்பவும் பார்த்தாலுமே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு உலக சந்தோஷம் கிடையாது. ஒரு ஆவிக்குரியவனுக்கு உலகத்துல எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அவன் எப்பொழுதும் துக்கத்திலேயே இருப்பான். பரிசுத்தமா வாழ முடியலையே, அவனுக்கு இருக்கிற துக்கம் என்ன? கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற துக்கம் என்ன? ஜெபம் பண்ணலையே, காலையில் 4 மணிக்கு கிளம்பலையே, அன்னைக்கு முழுவதும் அவனுக்கு பெயர்ந்த மாதிரி இருக்கும். போச்சே, இன்னைக்கு காலையில் ஜெபம் போயிடுச்சு, 6 மணி ஜெபம் போயிடுச்சு, பரிசுத்தமா வாழ முடியலையே, நம்ம விழுந்துட்டோமே, தோத்துட்டோமே, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியலையே, ஐயோ இன்னைக்கு பிரதிஷ்டையில விட்டுட்டோமே, இன்னைக்கு தேவசமத்துக்கு போக முடியலையே. இப்படி ஒரு துக்கம் போனா அடுத்த துக்கம், ஒரு துக்கம் போனா அடுத்த துக்கம், அப்படி ஃபெயிலியருக்காக அவன் மனம் வருந்திக்கிட்டே இருப்பான். இதுதான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வேதனை. ஒரு சிலருக்கு அப்படி இல்லைங்க, 7 வருஷம் கூட்டத்துக்கு போயிட்டாலும் அவன் ரொம்ப மகிழ்ச்சியா வருவான். அது புறா இல்ல. உனக்குள்ள ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். தோத்துட்டோம், இனிமே விடக்கூடாது. ஐயோ கர்த்தாவே என்னை மன்னிச்சிரு சுவாமி, என் மேல இரக்கம் பாராட்டும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு தயவாயிரும். இப்படி தேவனுடைய இரக்கங்களுக்காக தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். 2 கொரிந்தியர் 7:10-11. தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்பொழுதும் உனக்கு இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும். வாசி. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன துக்கம் இருக்கணும்? தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். இன்னைக்கு ஜெபிக்கலையே, இன்னைக்கு உபவாசிக்கலையே, இன்னைக்கு இதனால இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நம்முடைய கோவப்பட்டுட்டோமே, வருத்தம் அப்படி பண்ணிட்டோமே, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதோ. இந்த துக்கம் என்ன செய்யணும்? துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறா. நமக்குள்ள அப்படி இருக்கா? துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களை போல நம்ம மலைகள்ல இருக்கிறோமா? சபையில அப்படி இருக்கிறோமா? ஒரு சிலருக்கு துக்கம் சொன்னா, எனக்கு பணம் இல்ல, பொருள் இல்ல, என்னை ஏசி விட்டாங்க, என்னை அடிச்சு விட்டாங்க, என்னை அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. இன்னொரு குரூப்கிட்ட கேட்டா, ஏங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க? சரி, இன்னைக்கு ஜெபம் மிஸ் பண்ணிட்டேன், என்னவோ பரிதவிச்சு, என்னவோ என் கையை விட்டு பறிபோன போல இருக்கு, இன்னைக்கு சின்ன கொஞ்சம் கோவப்பட்டேன், அதனால இன்னைக்கு மனசுல சமாதானமே இல்லை. இதுதான் தேவனுக்கேற்ற பரிசுத்தாவி வரும்பொழுது இந்த துக்கம் உனக்குள்ள இருக்கும். இந்த துக்கம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? 7 காரியம் நடக்கும். 2 கொரிந்தியர் 7:11 இந்த துக்கம் வந்தா 7 காரியங்கள் நடக்கும். வாசிங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்தில் நீங்கள் இங்க பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் இருந்தா அடுத்து அப்படியே வேதனைப்பட்டு போயிட மாட்டோம். இந்த துக்கித்து கூப்பிடுகிற புறாக்கள்னா அது துக்கிய போட்டுட்டு அப்படியே துக்கிக்கிட்டே செத்து போயிடாது. அதுக்குள்ள ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச்? தேவனுக்கேற்ற துக்கம் உனக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருந்தா முதலாவது நாம் ஜாக்கிரதையா மாறுவோம். இனிமேல் நம்ம இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இனி எழும்பிடணும், இனி வார்த்தைகளை கவனமா பேசணும் அப்படிங்கிற என்ன உண்டாகும்? ஒரு ஜாக்கிரதை. 2வது, எவ்வளவு குற்றம் தீர நியாயம் சொல்லுதல், எது தப்பு எது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு தராசு நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதலாவது ஒரு கேர்ஃபுல் உண்டாகும், ஒரு ஜாக்கிரதை உண்டாகும். 2வது என்ன உண்டாகும்? குற்றம் தீர. இன்னொருத்தவங்க உன்னை நியாயம் சொல்ல மாட்டான், நீயே உனக்குள்ளே ஒரு தராசு இருக்கும், இப்படித்தான் இருக்கணும், இது தவறு, இது கூட, இது சரி அப்படிங்கிற ஒரு உணர்வு. 3வது, எவ்வளவு வெறுப்பு. இந்த தேவனுக்கேற்ற துக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா பாவத்து மேல ஒரு வெறுப்பு உண்டாருச்சு. இந்த காரியத்தை செஞ்சு செஞ்சு பேரு கெட்டு போச்சு, இனிமேல் இந்த சப்ஜெக்டே நமக்கு தேவையில்லை. அடுத்து, எவ்வளவு பயம். ஐயோ ஆண்டவருக்கு முன்னால நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறோமே,
அடிச்சிட்டாருன்னா என்ன ஆகும், நியாயம் தீர்த்தாருன்னா என்ன ஆகும், தள்ளி விட்டாருன்னா என்ன ஆகும், இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி போயிட்டு இருக்கமே ஒரு பயம். அடுத்ததாக எவ்வளவு ஆவல், இனிமே நான் இப்படி பண்ணவே கூடாது, இனிமே உண்மையா ஜெபிக்கணும், இனி கர்த்தருக்காக நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். அதற்கு அடுத்து பக்தி வைராக்கியம் உண்டாகும். என்ன வந்தாலும் சரி இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கணும், விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்தி வைராக்கியம். அதற்கு அடுத்து கண்டிப்பு. நமக்குள்ளேயே ஒரு சரியான ஒரு பட்டயம் நீக்கும், இருபுறம் கருக்குள்ள பட்டயம், ஒரு கண்டிப்பு. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிவோம். இதுதான் பரிசுத்த ஆவி வரும் பொழுது, அந்த புறா வரும் பொழுது நடக்கிற அடுத்த சம்பவம். அடுத்ததாக ஆதியாகமம், இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்றேன், 12 பாயிண்ட். 11வது பாயிண்ட் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பேதுரு நோவா பேழையிலிருந்து புறாவை வெளியே அனுப்புறாரு. அது போகுது, வருது, வந்துருச்சு. திருப்பி அடுத்த நாள் விட்டா திரும்பவும் அது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்துருச்சு. திரும்ப விடுறா, அது போய் எதை எடுத்துட்டு வந்துச்சு, ஒரு ஒலிவ இலையை எடுத்துட்டு வந்துருச்சு. அதுக்கு பிறகு விட்டா அது என்ன செய்யல, வரவே இல்லை. இதுல இருந்து அவன் என்ன விளங்கிக்கிட்டான்னா, உலகத்தின் நிலவரம் என்ன, தண்ணி வடிஞ்சிருச்சா, தண்ணி குறைஞ்சிருச்சா, மொத்தமா காஞ்சிருச்சா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணா, புறாவை உபயோகப்படுத்தினான். இது போல பரிசுத்த ஆவி உள்ள வரும்போது உனக்குள்ளேயும் ஒரு உணர்த்துதல் உண்டாகும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. அவர் கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களா, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம், பரிசுத்த ஆவியான ஒரு புறாவின் ரூபத்தில் நமக்குள்ள வந்தா ஒரு உணர்த்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கும். நமக்கு இன்னொருத்தன் பிரசங்கம் பண்ண வேண்டியல, நீ ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டாச்சா, பரிசுத்தாவை பற்றி இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தாவையும் சேர்த்து ஒன்னையும் குற்றம் சொல்ல மாட்டான். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கும், வேறொருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷேகம் வரும் பொழுது முதலாவது பாவத்தை குறித்து ஒரு கண்டிப்பு உண்டாகணும். அந்த புறா போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் போயிடுச்சு, அது வாட்டுக்கு சுத்திச்சு. எவ்வளவு தூரம் தன்னால சுத்த முடியுமோ சுத்திட்டு நேரம் எங்க வந்துருச்சு, பேழைக்கு வந்துருச்சு. அவன் வந்த உடனே புரிஞ்சுக்கிட்டான், இதுக்கு கால் வைக்க இடம் இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அனுப்புனா, திரும்பவும் வந்துருச்சு, ரைட்டு, இன்னும் கால் வைக்க இடம் இல்ல. அடுத்து போய் தான் எதை எடுத்துட்டு வந்துச்சு, ஒலிவ இலைய எடுத்துட்டு வந்துச்சு. அப்ப புரிஞ்சுக்கிட்டா மரங்கள் அளவு நெஞ்சிருக்கு தண்ணி, அந்த நுனி தான் இருக்கு, அப்ப இன்னும் எவ்வளவோ போக வேண்டி இருக்கு. அதுக்கு பிறகு விடுறான், அது வரல. அப்ப பரிசுத்த ஆவி வரும் பொழுது உனக்குள்ள பாவத்தை குறித்து ஒரு கண்டிப்பு உண்டாகணும், ஒரு உணர்த்துதல். உனக்குள்ள இன்னும் பாவம் குறைஞ்சல, குறைஞ்சிருக்கு, கூடி இருக்கு, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, பாவத்துல நீ முன்னேறிட்டு இருக்க, பரிசுத்தத்துல தோல்வி அடைகிற, பாவத்தை குறித்து உனக்கு ஒரு உணர்வு உண்டாயிட்டே இருக்கணும். இரண்டாவது, நீதியை குறித்து ஒரு போராட்டம். நீ செய்யறது தவறு, இதுதான் கரெக்ட், நீ பேசிட்ட, ஆனா உண்மை இதுதான். ஒரு சிலருக்கு நம்ம தப்பா பேசுறோம்னு தெரியும், ஆனா உண்மை எதுன்னு என்ன செய்யும் சொல்லுங்க, நம்ம போய் பேசுறோம்னு என்ன செய்யும் தெரியும். நீதியை குறித்து அது பிறகு கொஞ்சம் பேர் சொல்லுவான், சாச்சா நம்ம இப்படி பேசிட்டோமோ, அவசரப்பட்டோமோ, போய் சொல்லிட்டோம்ல, நம்ம வார்த்தையை மாத்திட்டோம். அப்ப நீதியை குறித்து ஒரு உணர்த்துதல். அடுத்து உலகத்தை, நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயம் இருக்கும். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பு நமக்குள்ள இந்த உணர்த்துதல் இருக்கா? பரிசுத்த ஆவி வரும்பொழுது ஒண்ணுமே இல்லையா, சும்மா ஆவியில் அறிஞ்சிட்டு இடிச்சிட்டு போயிட்டே இருக்கீங்களா? அபிஷேகத்தில் நிறையும் பொழுது உனக்குள்ளேயே ஒரு சுத்திகரிப்பு, உனக்குள்ளேயே குற்றம் தீர நியாயம் சொல்லுதல், உனக்குள்ளேயே பல காரியத்தை நீயே உடைக்கணும். அபிஷேகத்தினால, ஆவியினால சரீரத்தின் செய்களை என்ன செய்யணும், அழிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்கள். மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? இவர்கள் யார்? இது வருகையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு அனுபவம். புதிய ஏற்பாட்டு சபை தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்கள். இந்த பரிசுத்த ஆவியினால நான் சொன்ன இந்த 11 ஆஸ்பெக்டுக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கை நடத்தினா
12ஆவதாக இவன் எங்க பறப்பான்? தன்னுடைய நித்திய வாசஸ்தலத்துக்காக என்ன செய்வான்? மனவாட்டியாக மறுரூபமாகி இந்த புறாவை போல மாறி தங்கள் பலகனி துவாரங்களுக்கு, வானத்தின் பலகனிகளுக்கு பறந்து போகிற ஒரு கூட்டமாய் மாறுவார்கள். இதுதான் முக்கியம். இந்த 11 நடந்தா 12 தானாக நடக்கும். இந்த 11 அனுபவம் நமக்குள்ளே, எங்களுக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள், உனக்குள், எல்லாருக்குள்ளே நடக்கும்போது, எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த புறாக்கள் எங்க தீவிரிக்கும்? எங்க தீவிரிக்கும்? தங்கள் பலகனி துவாரங்களுக்கு என்ன செய்யும்? தீவிரிச்சிடும். உடனே மறுரூபம் உண்டாகும். இந்த பரிசுத்தாவினுடைய வேலை என்னது? மறுரூபம். சவுல் மேல் இந்த ஆவி இறங்கின போது அவனுக்கு வேற இருதயம் கிடைத்தது. அவன் வேற மனிதனாய் மாறினான். இயேசு மேல பரிசுத்தாவி இறங்கிய பொழுது அந்த தாபோர் மலையிலே, மறுரூப மலையில் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய ரூபம் வெண்மையாயிற்று. அதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் மறுரூபம் அடைந்து காண்பித்தார். எல்லாரும் கண்களை மூடுவோம். நமக்கு இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இறங்கினதுடைய ரகசியங்கள், வேத வாக்கியங்கள், உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவங்களிலே பாதி காரியங்கள் நமக்குள் நடந்திருக்கிறதா, இல்ல இந்த அனுபவம் தொடங்கி இருக்கிறதா, இல்லாவிட்டால் இந்த அனுபவத்தின் நிறைவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோமா? ஏன் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தில் இறங்கினார் என்பதை தேவன் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். இன்னிலிருந்து உனக்குள்ளே பரிசுத்த ஆவி பெற்ற நமக்குள்ளே ஒரு பலியின் சிந்தை உண்டாகட்டும். ஜீவ பலியாக, விசுவாசமாகிய பலியிலே நம்மை வார்க்கப்பட ஒப்புக் கொடுப்பது, பானபலியாய் ஒப்புக் கொடுப்பது. இன்னிலிருந்து பரிசுத்தத்திற்காக, விசுவாசத்திற்காக பரிசுத்த ஆவி பெற்ற ஒவ்வொருவரும் உங்களை பலியாய் சமர்ப்பியுங்கள். கபடற்றவர்களாய் மாறுங்கள். வார்த்தையிலே, இருதயத்திலே, நடக்கையிலே கபடற்றவர்களாய் மாறுங்கள். கசப்பற்றவர்களாய் மாறுங்கள். பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் பொழுது ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமென். அபிஷேகம் வரும் பொழுது இதெல்லாம் நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பாவத்தில் ஒரு அறியாமை உண்டாகட்டும். உத்தமர்களாய் மாறுங்கள். புறாக்கன்களாய், கண்ணீரின் ஆவி உள்ளவர்களாய் மாறுங்கள். ஜப வீரர்களாய் மாறுங்கள். கண்மலையின் வெடிப்புகளிலே உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்கு உண்டாகட்டும். உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்த்துதல் உண்டாகட்டும். வருகையை குறித்த நம்பிக்கையிலே சந்தோஷப்படுங்கள். பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போல எந்த நேரம் வந்தாலும், எக்காலம் துணித்தாலும் பலகனியை நோக்கி பறக்கக்கூடியவர்களாய் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இவைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியில் உள்ள அனுபவங்கள். கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். ஒரு நிமிஷம் கேளுங்க பார்க்கலாம். இந்த வல்லமையினாலும் சக்தியினாலும் என்னை முடிசூட்டும். நானும் அபிஷேகம் பெற்றவன், நானும் அபிஷேகம் பெற்றவள். ஆண்டவரே, எனக்குள் இந்த அனுபவங்களை கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடுவீராக. நீங்க வாஞ்சித்து கேட்டால் கர்த்தர் அந்தந்த சூழ்நிலைகள் இந்த அனுபவங்களை உங்களுக்கு தருவார். இயேசுவின் மனுஷிகம் இங்கே மாற்றப்பட்டது. முற்றிலும் பிதாவின் சித்தத்துக்காக இந்த இடத்தில் அர்ப்பணித்தார். அந்த நிமிடத்திலிருந்து சிலுவை சுமக்கும் வரை இந்த ஆவியானவர் அவரை நடத்தினார், அவரை நிரப்பினார். ஹல்லேலூயா. ரிபக்கதபல. ஒரு நிமிஷம் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க பிரியமானவர்களே. புறாவை போல இறங்கி ஆளுகை செய்கிற அந்த வல்லமை இறங்கட்டுமே. உம்மை போல கர்த்தாவே ஜெபிக்கிறவளா, உம்முடைய கண்கள், உம்முடைய சத்தம், உம்முடைய மறுரூபம். ஹல்லேலூயா.
உம்மோடு இணைவது. ஹல்லேலூயா. கபடற்றவர்களாய் வாழ்வது, இளைப்பாறுதலை காத்துக் கொள்வது. சிதபலா நியாரஹா ரஹமினே. ஆவியானவரே, எல்லார் மேலும் அமர்ந்து இந்த நிறைவேற்குள்ளே கொண்டு வாரும். சிதா ரிமானா ரிமாக்காராமலா கத்துடபானியா. ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கின பொழுது இவ்வளவு தன்மைகளும் அவருக்குள்ள நிரம்பி வழிய ஆரம்பித்தது. அதுபோல இந்த நாட்கள் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த அனுபவங்கள் நிரம்பி வழிய அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அனுபவம் பெற்றவர்கள் தங்கள் பலகனை துவாரங்களுக்கு தீவிரிக்க போகிறார்கள். அந்த நாளுக்கு என்று நம்மையும் ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.